ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சுபிக்ஷல் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப ஓவர் டூ பண்ணுறாங்க, ரொம்ப ஓவர் ரூட். இவங்க தான் ஹெட்டு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 10 நிமிஷம் அவங்க ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இவர் சைன் பண்ணல, பட் இருந்தாலும் 10 நிமிஷம் ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஐடி கார்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. 2 பேர் கிளாஸ்க்கே வரல, அதனால் ஐடி கார்டு அப்படியே வச்சுருந்தாங்க. இவங்க வந்த உடனே நான் 10 நிமிஷம் கேட்டேன், நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துதானே அப்படின்னாங்க. ஆமான்னு ஓகேன்னு விட்டாங்க. போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க உட்காரல. எனக்கு ஐடி கார்டு மூஞ்சி பார்க்கணும், ஐடி கார்டு வேணும், ஐடி கார்டு வந்தால் தான் நான் உள்ளார வருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் இப்போ ஐடி கார்டு பார்க்க போகிறேன், ஐடி கார்டு வேணும்னு சொல்லி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கு டைம் ஆகும். நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், ஈவினிங்காக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஐடி கார்டு வாங்குங்கன்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இந்த இடத்துல சுபிக்ஷா ரொம்ப ரூடாக, நான் ஐடி கார்டு தானே பார்க்க போனேன், ஐடி கார்டு தானே பார்க்கணுன்னு நினச்சேன், நீங்கள் தானே பெர்மிஷன் கொடுத்தீங்க 10 நிமிஷம், நீங்கள் தானே 10 நிமிஷம் கொடுத்தீங்க, ஐடி கார்டு கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கேரக்டர் மாதிரியே தெரில. ஒரு பிரின்சிபலை இப்படி தான் நடத்துவாங்களான்னு கூட எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், நான் பிரின்சிபலாக சொல்கிறேன்னொன்னே நீங்கள் இல்லாட்டி எடுத்துக்கிறீங்களா பிரின்சிபல் ரோலை அப்படின்னு கேட்டோடனே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ரூடாக பேசினாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், சுபிக்ஷா அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் கருத்து என்னமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இந்த கருத்துக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், இந்த கருத்துக்கு ஆப்போசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.